கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை இயேசுவின் நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன். தேவனுடைய பிரதான கிருபையினால் நம்ம நேற்று குட் ஃப்ரைடே கொண்டாடினோம். இதில் என்ன நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னால், ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு உயில் எழுதி வைக்கிறாரு இல்லையா? அந்த தகப்பன் உயிரோடு இருக்கும்போதே உயில் எழுதி கொடுத்தாருன்னா, அந்த உயில் அப்போ செல்லாது. ஆனால் அந்த தகப்பன் மரித்த பிறகு அந்த அந்த உயில் அவங்களுக்கு, அந்த பிள்ளைங்களுக்கு அது சொந்தமாகும். அதன்படி அந்த சொத்தை அவங்க ஆளுகை செய்யலாம். அதுபோல் தான் பிரியமானவர்களே, நேற்றைக்கு நம் தகப்பனாகிய இயேசு கிறிஸ்து இதோ நமக்காய் ஒரு உயில் எழுதி வைத்துவிட்டு அவர் மரித்திருக்கிறார். அல்லேலூயா! இதோ அவர் என்ன உயில் எழுதி வைத்திருக்கிறார், நமக்கு என்ன சொத்து வைத்திருக்கிறார், அவர் பிள்ளைகளுக்காக என்ன எழுதி கொடுத்திருக்கிறார், புது உடன்படிக்கை என்ன, அவர் எழுதி வைத்த உயில் என்னன்னு சொல்லி நாளைக்கு நாம் பார்ப்போமா? ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலின் நாள் அன்று இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த சொத்து என்ன, அவர் என்ன உயில் எழுதி வச்சிருக்கிறாருன்னு சொல்லி நாளைக்கு நாம் பார்ப்போம். தவறாதபடி இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோலையே நான் அந்த லிங்க் கொடுக்குறேன். இதுக்கு கீழே சின்னதாக முக்கோணம் மாதிரி ஒரு சின்ன பட்டன் மாதிரி வரும். அதை நீங்கள் டச் பண்ணாலே போதும். இந்த நான் போட்ட அந்த வீடியோ, இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன சொத்து வைத்துட்டு போயிருக்கிறாரு, அவர் உயில் என்ன எழுதி வச்சிருக்கிறாருன்றத நாளைக்கு நாம் தெரிந்து கொள்வோமா? அதை நாம் பெற்றுக்கொள்வோம். God bless you.